வெல்கம் டு மை சேனல். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஸ்ரீ ரங்கநாச்சியார் அறக்கட்டளையினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய ஸ்ரீ சக்தி சுவாமிஜி ஐயா அவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க தான் தலைமையில் போட்டு நம்ம ஆரம்பித்தோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு அதாவது எனக்கு எப்போ அவங்கள சந்திச்சனோ, அவங்க பீச்சை கேட்டனோ, அப்போ இருந்தே அவங்கள போட்டு நடத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நம்ம செஞ்சு ஆரம்பித்தோம். முசிறியில் நடத்தினப்ப நான் பேர் போட்டு வேலை விஷயமாக நான் வர முடியலைங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு வரலையா அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஐயாவே எதிர்பாராமல் வந்து நின்னாங்க. ரொம்ப சிறப்பும் ரொம்ப மரியாதையும் எனக்கு கிடச்சிது உண்மையாலுமே. அதே மாதிரி இன்றைக்கும் ஐயா ஒரு பெரிய வேலைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு போயிடணும், அழைச்சிட்டாங்க வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் கழித்தும் வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாலுமே. சரிங்க, அதாவது இந்த கருத்தரங்கம் மேலும் மேலும் வளரணும்னா ஐயாவில் ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? ஏன்னா அவங்களாம் டாக்டர் பட்டம் படிச்சிருக்காங்க. இந்த வயசுலேயும் டாக்டர் பட்டம் படித்து இந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுற இடத்துல இருக்காங்க. அவங்களும் சங்கம் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அது சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நான் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுறப்போ ஐயா ஏதாவது சொன்னோம்னா வச்சுக்கோங்க, உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பயணிக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இப்போ ஐயா வந்து உங்களுக்கு சிறப்புரையாட்டுவாங்க. ஓம் சக்தி. வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட. முதல்ல உங்ககிட்ட வருத்தப்படுறேன். தலைமை அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தலைமை அவங்க தான் மற்றவங்களை வரவேற்கணும். இதுதான் உண்மை. இதுக்கு நான் வருத்தப்படுறேன். இந்த கருத்தரங்கத்தில் இன்றைக்கி பேசக்கூடிய எங்கிட்ட ஒரு 10 டிப்ளமோ ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பட்டமளிப்பு விழா தருமபுரியில். எதிர்பாராமல் எனக்கு அரிச்சிட்டாங்க. எப்படி 10:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு அங்கே முடிக்கிறது, நம்ம 10:30க்கு போயிட்டு கொடுத்துட்டு இங்கே 2 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் போனேன். நான் ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சேன். ஒரு 7 மணிக்கு பெறப்படும் போது ஒரு முக்கியமான விஐபி வந்துட்டாங்க. அது 8:30 மணி ஆச்சு. 8:30 மணிக்கு பெறப்பட்டு 12:30 மணிக்கு தருமபுரி. அங்கே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கரெக்டாக 1:30 மணிக்கு கார் எடுத்தேன். இந்த 3:50க்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை பேசணும். இன்னொன்று கொஞ்சம் வருத்தமும் இருக்குது எனக்கு. நான் வந்த பிறகு ஒரு 3-4 பேர் போனாங்க. ஐயோ போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் எனக்கு நன்றி. என்னுடைய போன கருத்தரங்கத்தில் 65 பேர் வந்திருந்தாங்க. நான் யாரையுமே வெளியே அனுப்பலை 5:30-6 மணி வரைக்கும். அந்த மாதிரி நான் ஏன்னா போன டிப்புக்கு முந்தின டிப்பில் வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கருத்தரங்கம் நடத்துறது கஷ்டங்க. அவர் ரவியெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. ரவியா வந்து 2-3 இடத்துல கற்று நடத்துகிறாரு, கஷ்டப்பட்டு நடத்துகிறாரு. இப்போ நான் கூட முதல்ல வல்லியன்னு சொல்லியிருந்தேன். பெரிய யோசனை பண்ணேன். இல்லை, நீங்களாம் நம்ம ஜோதிட சொந்தங்கள், உங்களுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து கரவொலி எழுப்பணும் அப்படின்னு தான் நான் உடனே தம்பி நான் வரேன் தம்பி அப்படின்ட்டேன். அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி வைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள், ஜோதிட சொந்தங்கள். உங்களுக்கு டிப்ஸ் வேணுமா, பரிகாரம் வேணுமா, பலன் சொல்கிறது எப்படின்னு வேணுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிடுறேன். பரிகாரம் வேணுமா, டிப்ஸு வேணுமா, அல்லது எப்படி பலன் சொல்கிறது
நான் ஒரு வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க. பறவைகள் பலவிதம், அதில் ஒரு விதம் நான். ஐயா கேப்பை பற்றி பேசினார். கேபி புக்கு படிச்சிருக்கேன், ஆனால் தெரியாது. இப்போ நான் படித்து முடிச்சுட்டேன். 15 கிளாஸ் முந்தானத்தோடு அட்டன் பண்ணி படித்து முடிச்சுட்டேன். அப்படி கேபி பற்றி அதாவது படிச்சிருக்கேன். எப்படி சப்ளாட் சப்ளாட் எப்படி போடுறது தெரியாமல் இருந்துச்சு. நானும் பணம் கட்டி இந்த 63 வயசில் நானும் படிக்கிறேன். படிச்சிருக்கேன், நீ முழுமையாக கொண்டு வரல. இல்லை நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பிறந்த நேரத்தை சரி பார்க்கலாம், வேறு எதுலேயுமே இல்லை இருக்கு. ஆனால் அது அக்யூரேட்டாக, அதாவது மணிகண்டன் துருவகணம் ஒரு கணிதம் இருக்குது. அந்த மணிகண்டன் துருவகணத்தில் வந்து சொல்லலாம், அதுலேயும் சில தப்பு வந்துடுது. அப்போது அக்யூரேட்டாக நம்ம பிறந்த எடுக்கணும்னா கேபி தான். அந்த ஐயாவுக்கு, அந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய ஆத்மாத்மா நன்றி, வணக்கம். சரி, நம்ம நேரத்தை கரெக்டாக அவங்க கொடுத்தா தானே நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். கேபியில் எப்படின்னா ஒரு குறிப்பிட்டதாக மாற்ற முடியும், ஃபுல்லாக மாற்ற முடியாது. சரி, அப்போது கிளாஸில் கணக்கு போடுறாங்க, ஒரு 1.5 மணி நேரம் போடுறாங்க. அதில் சின்ன ஒரு செகண்ட் தப்பாச்சுன்னா, சப்ளாட் தப்பாக போச்சுன்னா முடிவு நல்லா இருக்காது. அப்போ போட்டாங்க, அவங்க கணக்கு தப்பாக வந்துச்சு. நான் சொன்னேன் கேபி தப்பு செய்யலை, நம்ம தான் தப்பாக கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அந்த இடத்த நான் தப்பாக கண்டித்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா உங்களுக்கு என்ன கடிதம், நீங்கள் எதை வச்சு ஜோசியம் பார்க்குறீங்க ஐயா? ஐயா நீங்கள் எதை வச்சு மக்களுக்கு பலன் சொல்கிறீங்க? லக்கண மையப்புள்ளி. லக்கண மையப்புள்ளி தான் எந்த சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வரீங்க? கேபியா, பாராசரமா, பாரம்பரியமா? பாரம்பரியம். பாரம்பரியம். நீங்கள் திருக்கணிதமும் பாருங்க, பாரம்பரியம் பாருங்க, கேபியும் பாருங்க, சந்திரனையும் பாருங்க. ஆனால் எது நீங்கள் பார்த்தாலும் முடிவு ஒரு தானே, மாறுமா? எல்லாம் சுற்றி போய் அங்கே தான் வரும். அது மாதிரி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, வரக்கூடிய மக்கள் சாமிஜியை பார்க்கணும், உடனே நான் பணக்காரன் ஆகணும், உடனே வீடு கட்டணும், உடனே ஆடிக்காரு வாங்கணும். எல்லாத்துக்குமே பிராத்வம். அப்போ ஐயா சொன்னாங்க, 4ஆம் பாவம் வீடுனாரு, வாகனம்னாரு. அவரே சொன்னார், அவரே இல்லைங்கிறாரு. அவர் சொன்னதும் கருத்து கரெக்ட் தான், நான் மறுக்கலை. அவர் வழியில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. ரைட். இப்போ நான் 3 கொஸ்டின் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கொஸ்டின் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம். டிப்ஸ். ரைட் ரைட். நல்ல ஜோசியர், அவர் கற்றுக் கொடுத்தா நம்ம தான் தமிழ்நாட்டில் கிங். இதை பற்றி ஒன்று பேச போகிறேன், பேசலாமா? 3ஆம் பாவம் முயற்சி, தொடர்பு. 4க்கு அது 12. நீங்க எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் 3ஆம் பாவத்தினுடைய ஐயா, உங்க லக்கணம் ஐயா கும்ப லக்கணம். மேஷத்தில் யார் இருக்காங்க ஐயா? யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன் ஐயா. 3க்குடையவன் 3ஆம் அதிபதி யாருங்க ஐயா? செவ்வாய். செவ்வாய்க்கு எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 3. முதல் நட்சத்திரம் என்ன? உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கள் மிருக சீரிசமாக இருந்தால்
உங்களுக்கு குருவாக இருந்தால் குருவையே நீங்கள் மிஞ்சிடுவீங்க. இது உண்மை ஆய்வு. அப்போ உங்க குருநாதர் பெயர் என்னையா? சொல்லுங்க ஐயா, உங்களை தான் கேட்குறேன். ஐயா நீங்க ஒரு மாதிரி ஐயா ஒரு மாதிரியே உட்கார்ந்துருந்தீங்க, அதான் உங்களை பேசுறேன். இல்லைன்னா கூட மாட்டேன் நான். அவர் என்ன ராசிங்க ஐயா? என்ன நட்சத்திரம் ஐயா அவரு? என்னது குருவை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டாமா? யாருக்கா தெரியுமா? மேசத்துக்கு 5வது ராசி யாருங்க ஐயா? மேசம், சிம்மம், தனுசு. இவங்க உங்களுக்கு வாத்தியாரா குருவா இருந்தா நீங்க தான் என் கிங்கு. நல்லா கேட்டுக்காங்க. ஒரு குருவை எடுத்தாச்சுன்னா அந்த குருவை மதிக்கணும், அந்த குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப குரு நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவரை சொல்லி நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடணும். யாராவது கும்பிடுறீங்களா ஐயா? யாருமே கும்பிடுறது கிடையாது. கும்பிடுறீங்க எப்ப இருந்து கும்பிடுறீங்க? அதை அவரை எல்லாரும் கும்பிட முடியாது ஐயா. போட்டாலும் வேஸ்ட்டுங்க ஐயா, போட்டாலும் வேஸ்ட். போட்டோ என்ன பண்ண போறியா? மனசு. இப்போ சத்தியம் அப்படி சொல்றோம் இல்லையா? சத்தியம். அப்ப சத்தியம் எந்த பாவம் ஐயா? சத்தியம் என்ன பாவம்? என்ன பெரிய ஜோசியெல்லாம் முழிக்கிறீங்க ஐயா? நம்ம யாரு மேல சத்தியமா சொல்லுவோம்? ஆரம்பத்தில் யாரு மேல சத்தியம் பண்ணுவோம்? யார் மீது? அம்மா மேல சத்தியம். அப்ப தாயினா எந்த வீடு? இதான் ஐயா, இது பெரிய ஒரு கலை இல்லையா? இதை சிந்திச்சீங்களா? ஏன் 5க்கு போனீங்க? அப்போ தாய் மீது சத்தியம். அப்ப 4ஆம் இடம் தான். சொல்ல மாட்டாங்க ஐயா. நம்ம என்ன சொல்றோம்? ஐயா நான் வாத்தியார் இல்லை, எனக்கு வாத்தியார் இல்லையா, நான் யாரையும் ஸ்டே பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லை. தாய் எல்லாத்துக்கும் உண்டு, ஆமாவா இல்லையா? அப்போ உண்மை 5 கிடையாது, சரி 4 தான். இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறோம், எந்த பாவம்? ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் என்ன? ஹலோ, ஆடை இல்ல, ட்ரெஸ் தான் ஆடை. எனக்கு தெரியுமே இது இல்ல இல்ல. 5ஆம் பாவத்தினுடைய ஏதாவது சில காரணத்தை சொல்லுவோம் பார்ப்போம். ஐயா அதுவே போகாதீங்க. 5 பூர்வீகம் புத்திரம் போகாதீங்க. இது எக்கச்சக்க 1008 இருக்கியா, அதுல ஒண்ணு இருக்கியா? 5ஆம் பாவம் தான் நம்ம ஆடைகள். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். சவால். உங்க லக்கணம் மேச லக்கணம் தானே, கும்ப லக்கணம். அப்ப 5ஆம் இடம் யாருங்க ஐயா? உங்க சட்டையில பச்சை கலர் இருக்கா ஐயா? பச்சை கலரு இருக்கு. கோடு சட்டை போட்டீங்களா? கோடுபட்டது கோடுபட்ட சட்டை போட்டிருக்கீங்களா? அந்த வீட்டில் யார் நட்சத்திரம் இருக்கு? 4ஆம் இடம் சொல்ல வேண்டியதானே? 4ஆம் ராகு இருக்கா? இல்லையே. அப்ப 5ஆம் இருக்கு தானே. விருப்பம் அர்த்தம் என்ன ஐயா? விரும்ப தான் சட்டையை போடுறோம். சட்டை கோமத்துக்கிட்டாலும் கோமத்துடி தான். எதை விரும்புகிறோம்? அப்போ விருப்பம் என்ன? 5ஆம் இடம். இனிமே 5ஆம் இடம் சொல்லி பழகி பாருங்க. உங்களுக்கு பாருங்க டக்குன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? நான் எதுவுமே சொல்லலை. 5ஆம் இடம் ராகு, கட்டம், பச்சை, மெரூன், இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஜிகேயா ஒரு புக் எழுதியிருந்தாரு, அது நான் படித்தேன். நான் 36 வயது வரை என் பெயர் சஃபாரி ராஜசேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர்னு கூப்பிடுவாங்க. நீ பஜாரில், நம்ம பெரிய பஜாரில் தலைவர். நான் எங்கள் திருச்சி புறவஞ்சில் சங்க தலைவர், நாயுடு சங்க தலைவராக இருந்தேன். நான் ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன்? ஏன் எனக்கு 36 வயசுக்கு வெறும் சஃபாரி மட்டும் போட்டேன்? என்ன காரணம்? அப்போ நான் ஆய்வு பண்ணேன். அவர் சொல்லி வந்து ஆய்வு பண்ணேன். அப்போ என் லக்கணம் மகர லக்கணம். அப்போ வந்துச்சுங்கய்யா. அப்போதான் ஆராய்ச்சி பண்ணேன், எல்லார்ட்டையும் கேட்டேன். ஒரு 2009 ஆல் இண்டியாவில் நான் வருட பலன் சொன்னேன். அதுக்கு அரசாங்கம்
எடுத்துருச்சது. அதை மீறி அதை போட்டாங்க. நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு போகிறேன். நான் போயிட்டோம்னா டிப்ஸு கட்டி சொல்ல வரேன். நான் போயிட்டேன்னா எனக்கு சுற்றி ஆளு உட்காந்துருவாங்க. அப்போ ஒரு பொண்ணு உட்காந்துச்சு, இம்மா இங்கே வாமா அப்படின்னு. உன் தேதி 4ஆ 13ஆ 22ஆன்னு கேட்டேன். எப்படியா கேட்குறீன்னுச்சு. ஆமாவா இல்லையா, நம்ம தான் பேசுவோமே. 4ன்னுச்சு. எதை வச்சு சொல்கிறீங்கன்னுச்சு. நீ காதில் போட்டிருக்க இல்லையா வளையம், என்னது வளையம், ராகு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நேத்தான போட்டேன்னுச்சு. ஏம்மா தாயி, இன்னைக்கு தான் உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ ஜோதிடம் அப்படி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே உட்கார்ந்து நம்ம லவ் பண்ணுறோம்ல பிரபஞ்சம், அது சொல்லும். அப்போ அவ என்ன, அப்போ அசந்து போயிட்டாங்க. அப்போ பக்கத்துலலாம் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அப்பவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை மெய் மறக்க செய்யலாம். நல்லா கேட்டுக்காங்க. உங்ககிட்ட வரக்கூடிய, இப்போ நான் பேசுகிறது எல்லா ஊருக்கும் போகணும், அவங்களுக்கு தெரியணும். வர்றவங்கள பேச விட்டுறாதீங்க. பேச விட்டா என்ன ஆகும் ஐயா? அவங்க பேச விட்டா குழப்பிடுவாங்க ஐயா, டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஐயா. அப்ப என்ன செய்யணும்? ஐயா சொன்ன மாதிரி கேபியை கையில் எடுங்க. சுவாமி கேபி கணக்கு போடணும், அது கம்ப்யூட்டர் போடணும். என்கிட்ட கம்ப்யூட்டர், நான் ஏழை ஜோசியர். விடு. ஓர தெரியுமா? சாமி ஓர தெரியாது. எப்படி? சரி வீடு. நீங்க நட்சத்திரம் தெரியுமா? அது தெரியும் சாமி. நீங்க என்ன நட்சத்திரம் ஐயா? சாமி 2 மணி வரைக்கும் அனுசஞ்சாமி. இப்ப கேட்ட போயிட்டு இருக்கு. கேட்டைய கையில் எடுப்பா. அப்ப இன்னைக்கு எங்க சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா தூங்க கூட ஐயா, செல்போன் பார்க்க ஐயா. நான் கஷ்டப்பட்டு பேசுறேன் ஐயா. உங்களுக்கு கண்டிப்பா தேவை இருக்கும் ஐயா. நான் சொல்ற கணக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாளுக்கு உங்களுக்கு உதவும் ஐயா. நான் சும்மா சொல்லலையா, 30 வருஷம் லவ் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இப்போ நான் சங்கம் தேவையில்லை, அறக்கட்டில் தேவையில்லை. எனக்கு 63 வயசாச்சு. நல்லா 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 பேசுகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், யாரையும் ஏமாத்தலை. கல்ச்சரிங் தவிர எந்த காசும் வாங்க மாட்டேன். என்கிட்ட பரிகாரங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா, சில ஜோதிடர்கள் கடைசி வாழ்க்கை நன்றாக இல்லை, நல்ல மரணங்கள் இல்லை. எனக்கு தெரிய மதுரை, சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இந்த ஊரில் ஜோசியரில் முக்கியமான ஜோசியர் புறமே நல்ல மரணத்தை தானாக தேடிக்கொண்டார்கள். அவங்க தொழிலை கெட்டிக்காரங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்? அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, வெளிப்படுத்தலை. நான் என்ன பண்ண தெரியுமா? இப்போ பாருங்களேன், நான் 3 கருத்தரங்கம் நடத்தியிருக்கேன். பூரா என் செலவு தான். நான் யார்ட்டையும் கேட்கல. ஏன்னா நம்மளாம் ஜோதிட சொந்தங்கள், அருள்வாக்கு சொல்றீங்க, நீங்களும் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். நான் இப்போ ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்தேன்? 5ஆம் இடம். யாருக்காவது தெரியுமா? இப்போ இதை வச்சு நீங்கள் பேசலாம் இல்லையா? சத்தியம் 4, இது தெரியுமா? இதை பார்க்கலாம் இல்லையா? அப்போ டிப்ஸ் கிடைக்குதா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஆய்வு செய்யணும். சரி, இன்னைக்கு சரி ஒரு பொண்ணு கேட்டையிலேயே பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, உங்ககிட்ட வருது. இன்னைக்கே வருது. இன்னைக்கு இல்லை, ஒரு கேட்டனைக்கோ ஒரு அனுசனைக்கோ வருது. அதுவும் நட்சத்திரம் தான் வருது. நீங்க என்ன டக்குன்னு பலன் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். ஐயா டிப்ஸ் கேட்டாரு, அதான் உங்களை கேள்வி கேட்டேன்.
அதான் இது டிப்ஸு தான். என்ன சொல்லுவீங்க? அந்த அம்மா வந்து நோட்டை வச்சிருச்சு, சாமி நீங்கள் தான் சொல்லுவீங்களாமே, நாங்கள் பேச கொடுத்துருக்கீங்களே, சொல்லுங்க சாமி. என்ன சொல்லுவீங்க? ஐயா நல்லா கிடைக்காம கல்யாணம் பண்ணிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, வந்துருச்சு, இன்னைக்கு கேட்டை, அந்த அம்மாவும் கேட்டை, சொல்லுங்க. சந்திரன் யாரு? மனசு. விருச்சிகம் யாரு? பெண்களுக்கு 8ஆம் இடம், கற்பப்பாய் எடுக்க போறாக. அதான் சாமி கேட்க வந்தேன். எடுமா, தூக்கி போடுமா, சிக்கெடுத்த மாதிரி இருக்குமா, அப்படி டயலாக் அடிக்கணும். எப்படி சிக்கெடுத்த மாதிரினா? முடிய சிக்கெடுத்த எப்போ இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். சிக்கெடுத்தனா சாமி ஃப்ரீயா இருக்கு, அந்த மாதிரி பாயிண்ட் அடிங்க. இந்த மாதிரி கருத்தரகத்துக்கு போங்க. எழுதாதீங்க, எழுதவே கூடாது. எழுதா வீட்டை தூக்கி போட்டுருவோம். மைண்டில் ஏற்றுங்க. ஏற்கனவே தம்பி நீங்கள் தானே போடுறது, அதை போடுவாங்க, அதை பாருங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஐயா நீ எது வேணா படிச்சுக்கோ, எனக்கு பதில் வேணும். அதாவது வயது ஒரு பொண்ணுக்கு வயது கம்மியான மாப்பிள்ளை, ஒரு மாப்பிள்ளைக்கு வயது மூத்தது பொண்ணு, இந்த மாதிரி வந்தா எந்த கிரகத்தை கையில் எடுப்பீங்க? எப்படி சொல்லுவீங்க? ரெண்டுக்குமே சனிதான். வயது சனிதான். ஐயா புதன் யார் தெரியுமா? கில்லாடி, பக்கா கில்லாடி. அவன் இல்லைன்னா நீங்க இங்க உட்கார முடியாது, நீங்களும் உட்கார முடியாது, நான் நின்று பேச முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா? இத்தனை பேரை உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு புதன் வலுவாக இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா. பாரு இவர் தூக்குறாரு கையை. நம்ம இறங்கணும் ஐயா, கடைசி உட்காரணும் ஐயா. நான் வந்தது காரணம் அதான். எனக்கு அங்கே இல்லைன்னா நான் காலையிலே வந்து சொல்லிட்டு தான் நான் வந்துருவேன். ஆனால் எனக்கு முக்கியமாக அங்கே வர சொல்லிட்டாங்க. நீ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பேசணும்? அப்போ நீ என்ன சரியா 7ஆம் இடம் சொல்லிட்டீங்க. சனி பகவான். சனி பகவான் தான் ஐயா கூட்டுறது குறைக்கிறது ஐயா. இப்போ 3 நாளா இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. 92 அந்த பொண்ணு, அந்த பையன் 96. 2020 பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன் கேட்கல. 22 வந்தாங்க, சொன்னேன் கேட்கல. இன்னைக்கு வந்தாங்க, பார்க்க முடியாதுன்னு. ஏன் நாங்க உன் தங்கச்சி இன்னும் எங்கள் வீட்டு வெளியே வரலப்பா அப்படின்னு. இல்லை வந்துருச்சு நிச்சய். நான் 3 கொஸ்டின் கேட்டேன். உன் தங்கச்சி உங்கள் அம்மா மேலே, உங்கள் அம்மா மேலே, குலசாமி மேலே, உன் பொண்ணு மேலே. அந்த பொண்ணுக்கு 4 வயசு. சத்தியம் பண்ண சொல்லி நான் ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி அப்படி இன்னொன்று சொன்னேன். ஏன் அந்த பொண்ணு சொன்ன தெரியுமா? அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா, தாத்தா பிடிக்குமா, அத்தை பிடிக்குமா? 4 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எப்போ? விடியக்கால 5:30 மணிக்கு. அப்போ சொல்லுது எனக்கு அத்தை தான் பிடிக்கும். அப்பா மடியில் உட்காந்து சொல்லியிருக்கு. அப்போ நான் எப்படி எடுத்திருப்பேன் கணக்கு? இந்த பொண்ணு மேலே சத்தியம் பண்ணணும். அப்போ சத்தியம் பண்ண முடியல, எந்திரிச்சிட்டு போ. எனக்கு 2000 லாஸு தான். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இறைவன் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியுமா? முடியுமா? சும்மா நான் பெருசு நீ பெருசு பேசுறீங்க, தடுக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு கை கொடுத்தது சந்திரநாடி தான். இன்னொன்று, ஐயா சஃபாரி ஐயா,
நீங்க ஜாதகம் பார்க்குறீங்களா ஐயா? ஜாதகம் பார்க்குறீங்களா? சரி, அப்போ நீங்க பார்த்து அந்த உங்க வாடிக்கையாளருக்கு எப்படி சொல்றீங்க? அவங்க எப்பப்போ உங்களை பார்க்க வருவாங்க? சரி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா நீங்க? அப்போ என்ன ஆதாரம்? டெமோ. ஐயா, நான் வக்கீல் படிக்க ஆசைப்பட்டேன், படித்தேன், ஆனால் பட்டம் வாங்கலை. நிலமாக நோட்டு இருக்கும் இல்லையா, நான் எழுதி கொடுப்பேன். இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு 3:30 மணிக்கு வந்தாங்க, இன்னைக்கு தேதி போட்டு 3:30 மணி போட்டு எழுதிடுவேன். 6 மாதம் வந்தாங்க, திரும்ப எழுதிடுவேன். திரும்ப 1 வருஷம் சொல்லுவாங்க, எழுதிடுவேன். இது என் பழக்கம் உண்டு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. 3 முறையும் ஒரே நேரம் சந்திக்க வந்தாங்க, ஒரே விருச்சகத்தில். நான் என்ன கேட்டேன் தெரியுமா? நீ ஜோசியம் பார்க்க வரலையான்னு கேட்டேன். இல்லை. ஏன் பார்க்க வரல? எங்கள் அண்ணன் நோய் நான் தான் வந்தேன். அப்போது 2 கொஸ்டின் கேட்கணும். ஒன்று, கோயிலுக்கு போக மாட்டாங்க, இல்லைன்னா பிடிக்க மாட்டாங்க. நம்ம தான் திட்டுறோம் இல்லையா? அப்போ இவங்களுக்கு ஜோசியம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பழகுங்க, ஜாதகத்தை பழகுங்க. நான் எப்படின்னா 6 மாதம் இந்த பேப்பரை வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் பேச வைக்க முடியாது. அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலாம், சூப்பராக கண்டுபிடிக்கலாம். அப்போ அவங்க அவங்க அதாவது இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாண தேதி கொடுக்குறோம், மக்கள் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? சொல்லுவாங்களா? பிள்ளை வத்தால் சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு வகுத்தால தான் பார்க்க வருவாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி கிடையாது, சொல்லணும், இல்லைன்னா வரக்கூடாது. இன்னொன்று, 4 லட்சம் மரம் நட்டிருக்காங்க என் கஸ்டமர்கள். இது வெளியே யாருக்குமே தெரியாது. ஒரு குடும்பத்துக்கு 4 பேரா, 4 மரமா, 10 ஜாதகம், 40 மரமா கணக்கு எடுத்துக்காங்க. குறைஞ்சது 10 கணக்கு எடுத்துக்காங்க. அப்போ எத்தனை 30 நட்டிருப்பேன், எத்தனை நட்டிருப்பேன்? அப்போ மரங்கள் நட சொல்லுங்க. சரி, இப்போ சொல்றாங்க, சுவாமிஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அப்ளிகேஷன் போடணும், ஒரு இன்டர்வியூ போகணும், அதுக்கு என்ன நீங்க கையில் எடுப்பீங்க? வர்றாங்க கஸ்டமர், நான் அப்ளிகேஷன் போடணும் சாமி, நான் பொண்ணை பார்க்க போகணும் சாமி, ஒரு இன்டர்வியூ போகணும் சாமி, அதுக்கு என்ன என்ன எடுத்து என்ன சொல்லுவீங்க நீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. பாவத்தை தூக்க வேண்டாம், பாவத்தை தூக்க வேண்டாம், தூக்க நம்ம தோத்துருவோம். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் பொண்ணு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மிலிட்ரி ஒரு ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு, ஒரு நல்ல பேங்க் போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன கையில் எடுப்பீங்க? என்னங்க ஐயா அப்படி நீங்கள் சொல்லியே கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கேள்வி சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஐயா நட்சத்திரத்தை கையில் எடுங்க ஐயா. அதைத்தான் நான் கேட்கிறேன், சொல்ல வேண்டியதானே? அதைத்தான் நான் கேட்கிறேன். 6 எடுத்து கையில் எடுத்து, 6 கொண்டான மரம், இலை, தெய்வம், பறவை, விலங்கு. பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சட்டையில் எனக்கு வந்து தாமரை இருக்கும், கிளி இருக்கும். நான் ரெடிமேடு தான், ரெடிமேட் தான் இது வரைக்கும் போட்டது இல்லை, தெரிய போட்டது இல்லை, சப்பாரி தருக்கு போட்டது இல்லை. அப்போ ஏன் நான் தாமரையை கீழே கையில் எடுத்தேன் சொல்லுங்க பார்ப்போம். தாமரை யாருங்க ஐயா? கிளி யாருங்க ஐயா? யாரு நட்சத்திரம் ஐயா?
பூசம்தான் தாமரை, பூசம்தான் கிளி. தெரியுமா தெரியாதா? இவங்களாம் பூசத்தில் பிறந்தவர்கள். புக்கில் பாருங்க, பழைய புக்கில் இருக்கு. அப்போ ஜென்ம நட்சத்திரனுடைய மரமும் இலை விலங்கு எடுத்துக்கிட்டு 6வது நட்சத்திரம் அதை நம்ம வெளியே இது நம்மளுக்கு பயன்படுத்தணும். வெளியே படுத்தினா கண்டிப்பாக நம்மளும் ஜெயிக்கலாம். சரி பரவாயில்ல, ஏன்னா நேரம் பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு அன்பு வேண்டுகோள், நம்ம கருத்தரங்கத்துக்கு போனால் கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வர்றோம். ஆனால் சூழ்நிலை முடியல. இருந்தாலும் ஐயா சொன்னாங்க, அதை நான் கடைபிடிச்சிட்டேன். ஐயா போன அதில் கடைபிடிச்சிட்டேன். யாரும் வெளியே போகலை, யாரும் வெளியே போகலை. எங்கள் அருத்தரத்தில் எப்படின்னா நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு. போட்டி போட்டு நான் சுத்த உடனே மாறி மாறி பேசியிருந்தோம். மக்கள் அப்படியே அரவணைச்சு கொண்டு போயிருந்தோம். அந்த மாதிரி யாருமே போகலை. அந்த மாதிரி முதலே பேசிட்டேன், ஐயா வாங்க, யாரும் போகக்கூடாது. அப்படி போனேன் இருந்தா வேண்டாம் ஐயா, நான் கஷ்டப்படுற சொல்லி பேர் எல்லோரும் வந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எல்லாம் முடித்து எல்லாருக்கும் சுற்றி போட்டோம். அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி ஒற்றுமையாக இருப்போம். அதே மாதிரி இவர் செலவு பண்ணுறாரு. எனக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இருக்குது, ரொம்ப ஆசை இருக்குது. ஏன்னா நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களால் முயன்ற அளவு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஊக்கத்தில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம், ஏன்னா எத்தனை கற்று நடத்துறீங்க மாதத்துக்கு ஐயா? எத்தனை கற்று நடத்துறீங்க? 2 நடத்துறீங்க. 2க்கு செலவாகும். ஒத்துழைங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் தம்பிக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கரணம். இந்த கரணம் பற்றி எப்போ இருந்தியா இந்த டைலாக் வருதுங்க ஐயா? எங்கேயா போச்சு அது? இப்போ ஓடுனா கரணத்தை பாரு, நடந்தா பாரு. கரணத்துக்கு மதிப்பே இல்லை. முடக்கு ஐயா எல்லாமே இருக்கு, எங்க பக்கம் அங்கே தான் பார்க்கணும், பார்க்கறது இல்லை. அப்போ என்ன செய்றாங்க அவங்க? சொல்லி பேரை வெளியே கொண்டு வராங்க. ஆனால் நம்மளுக்கு மதிப்புலாம் போகுது. ஆனால் என்றைக்குமே நம்ம தான், அவங்க தான். அவங்க எத்தனை யூடியூப் பார்க்கட்டுமே. அப்போ அந்த மாதிரி நம்ம இதை இறங்கி போக வேண்டாம், நம்ம இறங்கி போண்டோம். நம்ம செய்வோம், இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி மாதிரி மனசில் நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் காலையிலே வந்துடுறேன். காலையிலையும் பேசுகிறேன். 2 முறை பேசுகிறேன் உங்ககிட்ட. அது 2 முறை பேசுகிறேன். நான் பாருங்க எழுதி வச்சது எதுவுமே நான் பேசலை, ரொம்ப எழுதி வந்தேன். அதெல்லாம் பேச முடியல, அப்படி விட்டுட்டனால உங்களுக்கு 3, அதாவது எப்படின்னா 2 in 1 கொடுக்க போகிறேன். இப்போ எங்கள் காலத்தில் 3 in கொடுத்தேன், 2 in 1 கொடுக்க போகிறேன். அது மாதிரி ஆய்வு எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் சக்தி. சார் வாங்க. விவோ சார், தாசி சார் வாங்க. ஐயா நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப தாராபுரனில் ரொம்ப ஆழமாக எடுத்து செய்கிறாங்க. அவங்க நட்சத்திரத்தை இயக்குறாங்க. எப்படின்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் பூசம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஸ்த நட்சத்திரங்கிறது தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். சரிங்களா? தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை அஸ்தம்னா சந்திரனை என்ன எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அவங்க பிரகச்சிக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே சாமிஜிங்கிற ஒரு அமைப்பு அங்கே அமைஞ்சு போச்சு. எல்லாத்துக்கிட்டையும் பேர் வாங்குகிற ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டு தான். ஆனால் அவங்க ஜோதிடத்தை பயன்படுத்துகிறாங்க, நம்மளால் பயன்படுத்தலை, அவ்வளோதான். அவங்க பயன்படுத்தும் போது நாமளும் அந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுக்கும் கண்டிப்பாலுமே.
ஆரம்பம் உங்கள் ஊரில் 17 வந்துட்டு இருக்கு. வர 17 இது கருத்தரங்கம் சொன்னீங்க இல்லையா? சரிங்க. வர 17 17 தங்கப்பண்ண வராரா? 29 தங்கப்பண்ண வராரு. பேசியாச்சு. அப்படியா? வராரு. அங்கே வராரு. கொடுங்க. வாங்க ஐயா வாங்க. செந்தில் வா. இப்போ வெங்கடேஷ். கண்ணன் ஏபி சார் வாங்க. வாங்க. போட்டேன். வேணாம். இருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? 8 வண்டி இருக்கா? இல்லை 8 வந்துருங்க. 8 வாங்க. சரி 8 வாங்க. போட்டல் போட்டல். ஐயாவுக்கு பொன்னாடை போத்து